கழுத்துல கட்டுறேன். உங்க அப்பா சம்மதிச்சாருன்னா உங்க வீட்லயே இருந்து குடும்பத்தை நடத்தலாம். இல்ல குஸ்தி வாத்தியார் கொஞ்சம் வெளியே படுக்க சொல்லிட்டு அவர் குடிசையில குடும்பத்தை நடத்தலாம். என்ன சொல்? நீ வீட்டுக்கு போ. அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க மாமா. நீ வீட்டுக்கு போறே இப்போ. மாமா நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க மாமா. மாமா ஏண்டா தாய் மாமா நான் இருக்கேன். எவ்வளோ தில்லு இருந்தா என் முறப்பொண்ணு கழுத்திலேயே தாலி கட்ட வருவேன். ஏன் இந்த ஐயாவை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? யார் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்? உங்க வீட்டுல இருக்காரு அவரை. நம்ம வீட்டுல கருப்பனையா? ஐயோ இல்ல பெரியப்பா, என்ன பொண்ணு பாத்துட்டு போறாரு அவரு பெரியப்பா. சீக்கிரமா போங்க பெரியப்பா. ஆனா நீ ஒண்ணு, அவன் யாரோ அசலூர்கார, அவன் அடிச்சா நீ ஏமா இப்படி பதற? பெரியப்பா நீங்க வெளியாட இதுவா நேரம், அவரை போய் காப்பாத்துங்க பெரியப்பா. மங்களா, உனக்காவது அவன் பொண்ணு பார்த்துட்டு போன சம்பந்தமாச்சு இருக்கு. எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கு? வயசான காலத்துல அவனுக்கு வக்காலத்து அவங்க போய் என்னையும் சேர்த்து காத்திட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. பெரியப்பா உங்க காலை பிடிச்சு கெஞ்சு கட்டுக்கிற பெரியப்பா. எதோ மனசுல வச்சு பேசாதீங்க. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க பெரியப்பா. இத பாருமா, உங்க அப்பா எவனை கட்டிக்க சொல்றானோ அவனை தானே நீ கட்டிக்க போற. இந்த பாயை எக்கேடு கட்டு போனா உனக்கு என்ன? நீ போய் சாப்பிட்டு பேசாம தூங்கு. தொழில கத்துக்கிட்டு என் மாப்பிளையவே படம் பாக்குறீங்களா? இப்ப நான் சொல்லி கொடுக்காத தொழில் எல்லாம் என் மாப்பிளை சொல்லி கொடுப்பாண்டா. மாப்பிளை ரெடி? எங்கடா ஓடுற? ஏண்டா காசு கொடுத்து மாப்பிளை அடிக்கிறதுக்கு ஆளையா செட்டப் பண்ற?